விடுதலைப் போராட்டத்திலிருந்து கலைஞர்களும் அறிஞர்களும் அந்நியப்படுவதென்பது மக்களிலிருந்தும் வாழ்க்கையின் நிதர்சனத்திலிருந்தும் அந்நியப்படுவதாக முடியும். சின்ன வயசுல இருந்து விரும்பி கேட்குற மேற்கத்திய இசை, கிளாசிக்கல் மியூசிக் அண்டு வரும்போது கூடுதலாக வந்து ரஷ்யன் கம்போசர் இசையமைப்பாளருடைய இசை, இல்லாட்டி வந்து ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கம்போசர் அப்படியே தான் கூட கேட்குறேன். 101 the brass. Okay. Together. Yeah, let's go. Wait. அனைவருக்கும் வணக்கம். நான் மாலன் சந்தோஷ். எங்கள் தலைவன் பாடலும் காணொலியும் வெளியால் வந்ததுல இருந்து உங்களை நிறைய பேர் வந்து பகிர்ந்து ஷேர் பண்ணி அதனத்தில் எனக்கும் வந்து நிறைய வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் வந்து முதல்ல நான் joined the struggle actively when I was 16 and since that point I haven't cried at any point. After listening to your composition, Santos, please stand. This composition is for a man who was a freedom fighter and is the leader of the Tamil people. தலைவருடைய இந்த 70வது பிறந்த நாளுக்கு வந்து நான் ஒரு சிம்ஃபோனிக் ஆர்கெஸ்ட்ரா மியூசிக் தான் செய்யணும்னு சொல்லி நான் ஒரு திட்டமிடையில என்ன வந்து 70வது பிறந்த நாளுக்கு வந்து ஒரு பாட்டு ஒன்று செய்ய சொல்லி ஆக்கள் கேட்டுருந்தேன். அப்போ நான் அந்த வேலையை வந்து இருந்தேன். ஆனால் வந்து நான் ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு கலைஞனாக வந்து இந்த தலைவனுக்கு வந்து நான் ஒரு வித்தியாசமாக ஒரு பெரிய அளவில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி எனக்கு உள்ளே சொல்லி கொண்டு இருந்தது. ஆனால் வந்து என்ன தான் செய்யணும்னு எனக்கு தெரியல. இதுவரை காலம் வந்து ஒன்று செய்யாத மாதிரி ஒன்று செய்யணும். நான் செய்யாதது, இதுவரை காலம் வராதது. எனக்கு தலைவருக்கு வந்து நிறைய பாட்டுகள் வந்து வந்திருக்குது. திடீரென்று சிம்பொனி மாதிரி சிம்பொனி ஆர்கெஸ்ட்ராவில் செய்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி முடிவெடுத்தினான். அதுக்கப்புறம் தான் நான் அது சம்மந்தமாக நான் வேலை செய்ய துவங்கினேன். எங்களோட தலைவரை பற்றி நிறைய நல்ல பாட்டுகள் இருக்கு. ஆனால் ராஜகோபுரம் எங்கள் தலைவன் அந்த பாட்டு மாதிரி நினைக்கையில் இந்த வேறு பாட்டு இருக்குதுண்டு இனி நான் நினைக்கையில் வரும்ண்டு அந்த பாட்டில் எல்லாமே வந்து நல்லதாக இருக்குது. வரிகளும் சரி, இசையும் சரி. எங்கள்ட மக்கள் வந்து எங்களோட தலைவர் மேலே வச்சிருக்கிற அன்பு, அந்த உணர்வு வந்து அந்த பாட்டில் ஃபுல்லாக அப்படி முழுமையாக அப்படியே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2009 பிறகு முதல் நான் வந்து நிறைய தரம் வந்து அந்த பாட்டு கேட்டிருப்பேன். 2009 பிறகு ஒரு 1000 தடவையாவது நான் அந்த பாட்டு கேட்டிருப்பேன். அந்த பாட்டு கேட்கும்போது ஒவ்வொரு முறையும் அந்த என்னென்னு சொல்கிறது ஒரு கவலையாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் அழுது இருக்கிறேன். அந்த பாட்டு வந்து என்ன வந்து மிகவும் வந்து ஒரு தாக்கிய பாட்டு. ஸோ அதனால தான் நான் அந்த ராஜகோபுரம் அந்த பாட்டை செய்யலாம்னு முடிவெடுத்தேன். ராஜகோபுரம் எங்கள் தலைவன் அந்த பாட்டில் வந்து எனக்கு பிடிச்ச வந்து ஹரிகாலம் தமிழரின் உயிர் மூச்சு அந்த வரையும் அந்த மெட்டுதான் எனக்கு நல்லா பிடிச்சது. அந்த மெட்டை வச்சு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சிம்ஃபோனி அந்த ஃபார்மேட்டுக்குள்ள செய்ய முடியும் யோசிச்சேன் நான். ஆனால் ஒரு சின்ன சிம்ஃபோனி 4 நிமிஷம் சிம்ஃபோனி, அது நம்மளா 10-15 நிமிஷத்துக்கு மேலாம் வேறு சிம்ஃபோனி இது செய்யலாம்னு தான் முதல் முடிவெடுத்து. ஆனால் என்ன எடுக்கணும்னா அந்த ஃபார்முலாக்குள்ள போகும்போது அந்த மெட்டு வந்து மாற வேண்டி வரும். வேறு சுருதி வேறு கீக்கு வந்து அது போக வேண்டி வரும். அப்போ சில நேரத்தில் வந்து கேட்குறாக்களுக்கு வந்து அந்த பாட்டை வந்து குழப்புற மாதிரி இருக்குன்றதுக்காக வந்து நான் வந்து இல்லை வேண்டாம், பாட்டு மாதிரியே இருக்கட்டும், பாட்டில் வர எல்லா மெட்டும் இருக்கட்டும், அதில் புது இதில் வந்து போடுவோம் மட்டும். அடுத்து வந்து அந்த பாட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு குதிரையில் போகிற அந்த குதிரை அந்த எஃபெக்ட் அந்த ஃபீல் வந்து இருக்குது. அதையும் இதில் கொண்டு வர வேணும் என்று நான் விரும்பினான். அடுத்து வந்து இதில் ஃபுல்லி ஒரு எலக்ட்ரானிக்ஸுமே இருக்கக்கூடாது, ஃபுல்லி வந்து அக்கோஸ்டிக்காகவே இருக்கணும் நினச்சி நான். எனக்கு வந்து இதுதான் முதல் அனுபவம் 64 பேர் கொண்ட அந்த ஆர்கெஸ்ட்ராவோட வந்து ஒர்க் பண்ணுறது. நான் சின்ன வயலின்ஸ், பிராஸ் அப்படியான இதில் சின்ன இதில் கம்போசிங் செய்து ரெக்கார்டிங் எல்லாம் செய்திருக்கிறேன். அந்த அனுபவங்கள் இருக்குது. ஆனால் இந்த இவ்வளோ பெரிய அளவு இதுக்கு எனக்கு இல்லை. ஸோ நான் வந்து நிறைய பயந்தேன். நான் என்ன நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது, அது அவங்களால ப்ளே பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு நிறைய பயந்தேன். நான் சின்ன வயசுல இருந்து விரும்பி கேட்குற மேற்கத்திய இசை, கிளாசிக்கல் மியூசிக் அண்டு வரும்போது கூடுதலாக வந்து ரஷ்யன் கம்போசர் இசையமைப்பாளருடைய இசை, இல்லாட்டி வந்து ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கம்போசர் அப்படியே தான் கூட கேட்குறது. ஸோ அதனால் வந்து எங்கள் தலைவன் கம்போசிங்கை முடிச்சுட்டு வந்து
சென்ட் பீட்டர்ஸ்பர்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணலாமான்னு தான் பிளானை போட்டு திட்டத்தை போட்டு நான் நாங்கள் எல்லாம் விசாரித்தேன். ஆனால் வந்து செலவு வந்து கொஞ்சம் கூடவாக இருந்துச்சு. இப்போ நான் லண்டனை ட்ராவல் பண்ணி பார்த்தேன், அங்கேயும் வந்து நிறைய செலவாக இருந்துச்சு. ஸோ எனக்கு யூரோப்பில் வந்து பிடிச்ச கம்போசரில் வந்து ஃப்ரான்ஸ் லிஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு கம்போசர். அப்போ ஹங்கரியில் போய் செய்யலாம்ட்டு அப்போ எல்லா இடம் விசாரித்தேன். அப்போ அங்கே விசாரிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிம்ஃபோனி ஆர்கெஸ்ட்ரா வந்து அங்கே இருக்குது. வந்து அவங்க தனியாக சிம்ஃபோனி மட்டும் இல்லை, ஹாலிவுட் படங்கள் நிறைய படங்களுக்கு அவங்க வந்து வாசிச்சிருக்கணும். ஈஸ்டர்ன் யூரோப்பியன் மியூசிக்கில் நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா நாடோடி மக்களுடைய இசை வந்து நிறைய கலப்பு இருக்குது. நாடோடி மக்கள் வந்து ஜிப்சின்னு சொல்லுவினோம், மிடில் ஈஸ்ட், ஏஷியன், அடுத்தது நார்த் இந்தியா, அந்த இசையெல்லாம் வந்து கூட இதில் வந்து ஒரு சின்ன சின்ன கிளப்புகள் வந்து அங்கே இருக்குது. அதனால் வந்து எங்களுடைய இசையை வந்து அவர்களால் வந்து ஈஸியாக அதை வாசிக்க முடியும். இப்போ வந்து எங்களோட புடபெஸ்டில் வந்து முதலாவது டே லிஸ்ட் இங்கே பிறந்த ஒரு மியூசிக் கம்போசர். ரொமான்டிக் காலகட்டத்தில் வந்து இங்கே வாழ்ந்த ஒரு கம்போசர். அவர் தான் ஃபர்ஸ்ட் ராக் ஸ்டார் என்று சொல்கிறது. கிளாசிக்கல் மியூசிக்கில் வந்து ஒரு புதுவிதமான ஒரு ரிலிஜியை கொண்டு வந்தது. அதே நேரத்தில் வந்து நாடோடி மக்களோட இசையை வந்து இதுக்குள்ள கிளாசிக்கல் மியூசிக்கில் கொண்டு வந்தது வந்து லிஸ்ட் தான். ஸோ இந்த சிம்ஃபோனிக் ஆர்கெஸ்ட்ரா மியூசிக் வந்து செய்து முடிக்கும் மட்டும் எனக்கு நிறைய தடைகள்ன்றதை விட நிறைய சவால்கள் இருந்துன்னு சொல்லலாம். அதில் முதலாவது வந்து இந்த நீங்கள் வந்து ஒரு சிம்ஃபோனி ஆர்கெஸ்ட்ராவுக்கு நீங்கள் நோட்டேஷன் கொடுக்கணும், ஸ்கோர் வந்து கொடுக்கணும். அது வந்து அது சரியான அந்த வேண்ட ஃபார்மேட்டுக்குள்ளே இருக்கணும். ஸோ அது எனக்கு நான் இதுவரை காலம் நான் முதலாவது செய்யலை. ஸோ அதனால் வந்து அதை கொஞ்சம் தேடி படிக்க வேண்டி இருந்தது. அது முதலாவது அது ஒன்று இருந்தது. இந்த ஆர்கெஸ்ட்ரா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நிறைய மைக்ரோஃபோன்ஸ் வந்து பாவிச்சது. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி வரும்போது நிறைய ட்ராக்ஸ் இருக்குது. அது வந்து 150 ட்ராக்ஸுக்கு மேலே நினைக்கும். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சிங் செய்யணும். மிக்சிங் தான் சரியான ஒரு அவுட்புட் வந்து வெளியால் வரும். ஸோ இந்த மிக்சிங்கை வந்து ஜெர்மனியில் இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்டு கௌசிகன் தான் செய்தது. ஸோ அவர் தான் உண்மையாகவே அந்த என்னன்னு சொல்கிறது நிறைய கஷ்டப்பட்டு அந்த சரியாக வந்து ஒரு நல்ல ஒரு அழகாக வந்து அது வர மாதிரி அவரான் செய்தார். ஸோ அதில் வந்து அவருக்கு நன்றி. அடுத்து வந்து அந்த சில இடங்களில் வந்து அவையில் அந்த கம்போஸ் பண்ண மாதிரி நோட்டேஷனில் இருக்கிற மாதிரி அவள் அதை வாசிக்க முடியலை. அதனால் திருப்பி வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டி இருந்தது. ஆனால் கடைசியில் வந்து சரியாலாம் வாசித்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது. கவுண்டர் மெலடின்னு சொல்லி ஒரு துணை மட்டு என்று சொல்லலாம் நினைக்கிறேன். அதில் ஒரு சின்ன ஒரு பிழை ஒன்று இருக்குது. ஆனால் வந்து அது பெரிய அளவில் வந்து அது கீழே இருக்கிறபடியாக பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தலை. ஸோ அதனால் வந்து நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். இதுக்கு நிறைய செலவாகினது. ஆரம்பத்தில் வந்து நான் வந்து இது செய்யணுமென்று முடிவெடுத்த பிறகு அது என்னதான் வந்தாலும் செய்யணுமென்று ஒரு உறுதியோடு தான் நான் இருந்தேன். ஆனால் நான் வேலை செய்கிறபடி என் சம்பளத்தை எடுத்து தான் இதை நான் செய்ய ஆரம்பித்தேன். முதல்ல யோசித்தது மக்கள்கிட்ட போய் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, செய்கிறதுக்கு இவ்வளோ காசு முடியும், எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை செய்கிற மாதிரி தான் ஒரு ஐடியா ஒன்று இருந்தான். கொஞ்சம் பேருக்கு நான் வந்து அதை விளங்கப்படுத்தினான். என் நண்பர் வந்து சொல்லி நீ கொஞ்சம் பேருக்கு விளங்கப்படுத்தி என்ன முடிஞ்சாக்கள் ஹெல்ப் பண்ணிடணும் அப்படின்ட்டு. அப்போ நான் சொல்லி பார்த்தேன்னா நான் நிறைய பேருக்கு அது விளங்கியலை நான் என்ன செய்ய போகணுன்றது. ஸோ அதனால் வந்து அது பெருசாக சரி வரல. ஆனால் எனக்கு முக்கியமாக என் தோழர் குமாரண்ணா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணவர். அதே நேரத்தில் வந்து ரூபேஷண்ணா வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்டை வந்து முழுமையாக செய்து முடிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்தவர். ஸோ நான் அவருக்கும் இதில் வந்து 2 பேருக்கும் நன்றி. ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போய் அந்த ரெக்கார்டிங் ஹோலுக்குள்ளே வந்து நடக்கும்போது என்னென்னு சொல்கிற ஒரு கனவு உலகத்துக்குள்ளே நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவதுக்கு நிறைய பேர் நிறைய வாத்தியங்களோட அது வந்து அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருந்தாங்க. எனக்கு அந்த ரெக்கார்டிங் டைம் ஃபுல்லாக நான் எங்கேயோ எங்கேயோ உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு உண்மையாகவே இருந்தது. அது என்னென்னு சொல்கிறது, அதை ஒரு மறக்க முடியாத தருணங்கள். அது எப்படி நடந்து முடிஞ்சுன்னு எனக்கு இப்போ தெரியாமல் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் டாக்ஸியில் இருக்கிறோம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இல்லை. உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? இல்லை. ஸோ நாங்கள் புடபெஸ்டில் வந்து எனக்கு முக்கியமான ஒரு
ஆர்கெஸ்ட்ரா வந்து இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண போகிறோம். 70வது பர்த்டேக்கு ஒரு ஸ்பெஷல் செலிப்ரேஷன். ஸோ எப்படி போகணும்னு பார்ப்போம். இந்த ப்ராஜெக்ட் வந்து மே மாதம் கடைசியில் ஆரம்பிச்சு. நான் மே 18 பிறகு தான் இது ஆரம்பிச்சு. நான் கோடிங் வந்து October 23rd எனக்கு ஒரு 5 மாதம் இது முடிக்கிறதுக்கு எனக்கு எடுத்தது. பார்க்க போனால் வந்து எனக்கு என்னென்னு சொல்கிறது, அந்த பாட்டு கம்போசிங் இதில் வந்து சில நேரத்தில் வந்து அந்த என்னென்னு சொல்கிறது செய்ய விருப்பமில்ல ஒரு மூட் அவுட் ஆகிடும். அந்த பாட்டை கேட்கும்போது அந்த டியூன் அதில் கேட்கும்போது அப்போ அதை 2-3 கிலோ அப்படியே தள்ளி வச்சுட்டு ஒன்றுமே செய்ய மாட்டேன். ஸோ அதனால நிறைய டைம் எடுத்து அடுத்த சில இதில் வந்து நான் படிக்க வேண்டியிருந்தது. ஸோ அதனால் வந்து எனக்கு இப்போ 5 மாதம் எடுத்தேன். நச்சிருந்தா வந்து நாங்கள் ஒரு மாதத்துலேயே முடிச்சிருக்கலாம். எனக்கு சின்னல இருந்து வந்து எனக்கு என்னென்னு சொல்கிறது, எனக்கு வந்து நான் ஒரு கலைஞனோடையோ ஒரு இசையமைப்பாளரோடையோ எனக்கு வந்து நான் ஒரு போட்டியாக வந்து நான் ஒரு நாளுமே யோசித்ததில்லை. எனக்கு வந்து எனக்கு என்னோட மட்டும்தான் எனக்கு போட்டி. கடைசியாக செய்த படைப்பை விட தரமாக இன்னொரு படைப்பு செய்யணும், வித்தியாசமாக செய்யணும் தான் மட்டும்தான் நான் கூட தான் யோசிக்கிறது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஒரு சேலஞ்சாக தான் நான் எடுத்தேன். அது வந்து செய்து முடிஞ்சு வெளியால் வந்தவருக்கு எவ்வளவுதானா முடிஞ்சுதா அப்படித்தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் வந்து வெளியால் வந்தவருக்கு நிறைய பாராட்டுகள் கிடைச்சது, நிறைய நட்பு கிடைச்சது, நிறைய அன்பு கிடைச்சது. ஸோ அதனால் வந்து எனக்கு மகிழ்ச்சி. ஈழ விடுதலைக்காக வந்து நிறைய பேர் உயிர் கொடுத்திருக்கணும். ஒரு ஈழத்து கலைஞனா நான் எப்படி இதை பார்க்கணும் என்றால், எங்களோட விடுதலை தீ அதை வந்து அணையாமல் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்கிறது தான் எங்களோட கடமை வந்து. ஸோ என்னுடைய படைப்புகள் மூலமாக ஒரு கலைஞனா நான் கொடுக்குற படைப்புகள் மூலமாக அந்த தீயை வந்து அணையாமல் வந்து வச்சிருக்கணும். அப்படித்தான் மற்றவர்கள் வந்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன். எங்களுடைய போராட்டங்களை, எங்களுடைய சின்னங்களை, எங்களுடைய அடையாளங்களை வந்து அழிக்கிறதுக்கென்று சக்திகள் வந்து வந்து கொண்டே இருக்குது. புதிய வடிவங்களில் வந்துருக்கு. இப்போ AI மூலமாக வந்துருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து புது வழிகளை நாங்களும் கண்டுபிடிக்கணும். எங்களுடைய அடையாளங்களை வெளியால் காட்டுறதுக்கு, அழியாமல் பார்த்துக்கொள்றதுக்கு நாங்களும் வந்து புதிய வழிகளை நாங்களும் கண்டுபிடிக்கணும். அவரால் கண்டுபிடிக்க முடியும்னா எங்களாலும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது முக்கியமாக நான் பார்க்குறேன். ஸோ எங்களுடைய இந்த ஈழம் சார்ந்த பழைய படைப்புகளை வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து என்னன்னு சொல்றது, எங்கடாக்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு புனிதமாக நாங்கள் கூடுதலாக கதைப்போம். நாங்கள் அப்படி செய்தோம், இப்படி செய்தோம், அந்த காலத்தில் இப்படி இருந்தோம், 10,000 வருஷத்துக்கு முன்னமே அப்படி செய்தோம்னால நாங்கள் கதைச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் வந்து எங்களுக்கு தெரியாத நாங்கள் ஒரு 100 வருஷமாக வந்து நாங்கள் முன்னேறி செல்லுமே அந்த தமிழினம் வந்து நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் கூட மூட நம்பிக்கைகள் அதுக்குள்ள நிறைய நாங்கள் மாட்டுப்பட்டுட்டோம். நாங்கள் வந்து முன்னேறி செல்றதுக்கு நிறைய தடைகள் இருக்குது. நான் எப்படி பார்க்குறேன் என்றால், எங்களுடைய இயக்கத்தின் பாடல்கள், நிறைய பாடல்கள், அந்த அவர்கள் செய்த தியாகங்களை வந்து நாங்கள் வந்து புதிய சமுதாயத்துக்கு நாங்கள் வந்து அதை கொண்டு செல்லுவோம். அவர்களுக்கு நீங்கள் கொண்டு செல்லுவோம் என்றால் அவருடைய மொழியில் தான் நீங்கள் கதைக்கணும். அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான படைப்புகளை தான் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா அதன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் போவோம். இப்போ நிறைய பேர் வந்து இயக்க பாடல்களை எடுத்து அதுக்கு வேறு வடிவம் கொடுக்குறது வந்து அது ஒரு பிள்ளையாக பாக்கினோம். ஆனால் அதுலேயும் சில உண்மைகள் இருக்குது. நாங்கள் வந்து எங்கெங்கே எப்படி அதை பாவிக்கிறோம் அது இருக்குது. இப்போ கண்ட மாதிரி நாங்கள் வந்து செய்யலாது செய்கிறதுக்குள்ள. ஸோ ஆனால் சரியான முறையில் அதில் வந்து அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் அதை கொண்டு போகணும். கலைப்படைப்புன்னு வரும்போது அங்கே எப்பவுமே வந்து ஒரு கூட்டு உழைப்பு இருக்கு. எனக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு கூட்டு முயற்சியால் உருவாக்குற படைப்புகள் தான் நான் கூட விரும்புகிறேன். ஸோ அப்படித்தான் நான் கூட வேலை செய்ய பார்க்குறேன். ஒரு தனியாக ஒரு கலைஞரால் வந்து ஒரு நபரால் வந்து செய்யலாது. எப்பவுமே அது பின்னால் ஒரு நல்ல ஒரு டீம் வந்து எப்பவுமே இருக்கும். அது மாதிரி தான் இந்த படைப்புக்கு பின்னாலேயும் நிறைய பேர் வந்து தங்களுடைய உழைப்பு தந்திருக்கணும். சின்ன உழைப்புகள், சின்ன உதவிகள் வந்து செய்திருக்கணும். ஸோ அவங்க அனைவருக்கும் வந்து நன்றி. அதே மாதிரி முதல் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த பாடலை வந்து பகிர்ந்திருக்கிறீங்க, ஷேர் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பாராட்டுகள் தந்திருக்கிறீங்க, நிறைய அன்புகள் தந்திருக்கிறீங்க. ஸோ உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஸோ ரெக்கார்டிங் முடிச்சிட்டோம். ஒரு மத்தியாலம் ரெக்கார்டிங் நடந்துச்சு.
ஸோ நல்லா போச்சு நினைக்கிறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே.